அனைவருக்கும் வணக்கம். நேற்று தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஒரு பெண்ணை வந்து கெடுத்து கொலை செய்த வழக்கில் வந்து குற்றவாளியான தர்மேஸ்வரனுக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த தூக்கு தண்டனை என்பது மற்ற தண்டனையை போல அமையப்பட்டிருக்காது. ஏன்னா மற்ற ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அங்கே அப்பீல் போய் அடுத்த இதுவரை கொஞ்சம் தண்டனை வந்து கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து அது மாதிரி அப்பீலும் போக முடியாது, எதுவும் போக முடியாது. ஏன்னா இரட்டை தூக்கு தண்டனைனா 2 முறை குற்றம் செஞ்சதால இவ்வாறு இரட்டை தூக்கு தண்டனை செய்வாங்க. இவங்க வந்து முன்னாடி ஒரு வயசான கிழவியை வந்து அங்கே வந்து கெடுத்து கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு ஏற்கனவே வந்து ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்புறம் திருப்பும் ஜாமீன் வெளியே வந்து இந்த தவறை வந்து சேர்ந்திருக்கான். 12வது வகுப்பு படிக்கும் ஒரு பெண் குழந்தை வந்து பாலியல் சீண்டல் எடுத்து அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சு அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு போயிருக்கான். போக்சோ சட்டத்தின் சிறு குழந்தை பாலியல் சீண்டல் ஈடுபட அந்த சட்டம் வந்து பாருங்க, போக்சோ பிரிவு 6 கீழும், அதே போல திட்டமிட்டு கொலை செய்தால் புதிதாக வந்து பிஎன்எஸ் 104 கீழும், அதே போல ஒரு பெண்ணை வந்து திருடு கடத்த முயன்று அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சா பிஎன்எஸ் 125 கீழும் இவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவன் தொடர்ந்து குற்றம் செஞ்சால் இவங்களுக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை. இவ்வாறு குற்றங்களை நடக்கத்தை வந்து தடுக்கணும். மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு இருந்தால் தான் அந்த குற்றங்களை தடுக்க முடியும். அதே போல பெண்கள் இரவில் டிராவல் பண்ணுறதுக்கான சில ஐடியாக்கள்லாம் நடைமுறை இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வாறு சட்ட தகவல் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.